சங்கீதம் 1 முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரொருவர் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க செய்யற செயல்கள் எல்லாவற்றிலையும் சக்சஸை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பானாம். இலையுதிராத மரம்னா அவனோட வாழ்க்கையில ஒரு வறட்சி, ஒரு விடாய்ப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவன் அந்தந்த காலத்துல அதன் கனியை தந்து அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருக்கு, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பிளெஸ்ஸிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தடைப்படாதுங்க. நீங்க ஆண்டவரோட வசனத்தை நம்பி பாருங்க, ஆண்டவரோட வசனத்தை நீங்க பிடித்து பாருங்க. நீங்க சுடரொளி பட்டயமாய் பிரகாசிப்பீங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க முகத்துல காணப்படும், தேவ பிரசன்னம் உங்க முகத்துல காணப்படுங்க. அது எந்த பியூட்டி பார்லருக்கு போனாலும் கிடைக்காது. அது அவர் கொடுக்கிறது. அவருடைய சமூகத்துல அமர 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 நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக பிரகாசத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, எத்தனை துன்பம் உங்களை சூழ்ந்து நின்றிருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க.